பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஷஹ்ரு ரமதான், ரமதான் மாதம் எத்தகையது என்றால், அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, நேர்வழியை தெளிவுபடுத்தக்கூடிய, நன்மை தீமையை பிரித்து அறிவிக்கக்கூடிய குர்ஆன் ரமதான் மாதத்திலே தான் இறக்கி அருளப்பட்டது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர், உங்களிலே யார் ரமதான் மாதத்தை அடைவார்களோ ஃபல் யசும், அவர்கள் அதில் நோன்பு நோற்கட்டும், நோன்பு வைக்க வேண்டும். வமன்கான மரீதன், ஒருவர் வியாதியஸ்தராக இருந்தால், அவ் அலா சஃபரின், அல்லது பயணத்திலே இருந்தால், ஃபைத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், வேறு நாட்களிலே கணக்கிட்டு அவர் நோன்பு நோற்க வேண்டும். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுசுர், அல்லாஹ் தஆலா உங்களிடத்திலே இலகுவைதான் அல்லாஹ் நாடுகின்றான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், உங்களிடத்திலே சிரமத்தை அல்லாஹ் நாடவில்லை. வலி துக்குமிலுல் இத்தத்தா, நோன்பினுடைய அந்த எண்ணிக்கையை நீங்கள் பரிபூர்ணப்படுத்துவதையும் பரிபூர்ணப்படுத்துவதற்காகவும், வலி துக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், உங்களுக்கு நேர்வழி காட்டியதின் மீது அல்லாஹுவை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும், வலஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டும் தான் அல்லாஹ் தஆலா இதை உங்களுக்கு அல்லாஹ் தெரிவிக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், குர்ஆன் ஷரீஃப் ரமதான் மாதத்திலே இறங்கியது என்ற செய்தி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரமதான் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ரமதானுடைய மாதத்திலே தான் குர்ஆன் இறங்கியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்னத் அஹ்மதுல ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஹுஃபுகள் கொடுக்கப்பட்டதே, ஆகமங்கள், அது ரமதான் மாதத்தினுடைய முதல் இரவிலே கொடுக்கப்பட்டது. தௌராத்துடைய வேதம் இருக்கிறதே, அது ரமதானிலே 6ஆம் தேதி அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. இன்ஜீலுடைய வேதம் இருக்கிறதே, அது ரமதானினுடைய 13ஆம் தேதி பிறை 13 கொடுக்கப்பட்டது. குர்ஆன் 24வது பிறையிலே கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு ரிவாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு ரிவாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜபூருடைய வேதம் இருக்கிறதே பிறை 12, அதாவது ரமதான் பிறை 12 கொடுக்கப்பட்டது. இன்ஜீல் 18வது பிறையிலே கொடுக்கப்பட்டது. ஆக மொத்தத்தில் அல்லாஹ் தாலா இருக்கிறானே, எத்தனை ஆகமங்களை, சுஹுஃபுகளை அல்லாஹ் தாலா நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தானோ, தௌராத் வேதம், இன்ஜீல் வேதம், ஜபூர் வேதம், இந்த வேதங்கள் எல்லாம் எந்தெந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அது எல்லாமே ஒரே டைமில் அல்லாஹ் கொடுத்துட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆகமங்களை கொடுத்தான்னா ஒரே நேரத்தில் கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தௌராத்தை கொடுத்தான் அப்படின்னா ஒரே நேரத்தில் கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் வேதத்தை அல்லாஹ் கொடுத்தா ஒரே நேரத்தில் கொடுத்தான். ஆனால் குர்ஆன் ஷரீஃப் இருக்கிறதே, அது பைத்துல் இஸ்ஸத்தில் இருந்து உலகத்தினுடைய வானம் வரையிலும் ஒரே நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கிவிட்டான். பிறகு உலகத்துடைய வானத்திலே இருந்து அல்லாஹ் தஆலா சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி, தேவைக்கு தகுந்த மாதிரி பூமியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் தஆலா இறக்கினான். அதை தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா அதைத்தான் சொல்லி இருக்கிறான். குர்ஆன் இருக்கிறதே ஒரே தடவையில், அதாவது ஒரே தடவையில் வானத்துக்கு இறக்கப்பட்டுருச்சு. ரமதானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி விட்டான். அதை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லைலத்துல் கத்ர், லைலத்துல் முபாரகா இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா போன்ற உலமாக்கள் இருக்கிறாங்களே, அவங்க இதுத்தையும் சொல்கிறாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டுச்சு, ஏங்க குர்ஆன் இருக்குதே பல மாதங்கள் பல வருஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி தான் குர்ஆன் முழுமையாச்சு, அப்படி இருக்கும்போது அல்லாஹ் தாலா ரம்ஜான் மாதத்தில் குர்ஆன் இறக்குனான்,
இன்னா அன்சல் ஃபி லைலத்துல் கதரில் குரான் இறக்கினான், அல்லாஹ் லைலத்துல் முபாரக்காவில குரான் இறக்கினான், இப்படியெல்லாம் குரானில் இருக்குது, இது என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டுச்சு. அப்போ ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இந்த விளக்கத்தை தான் சொன்னாங்க. எந்த விளக்கம்? அதாவது இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அல்லாஹ் தாலா இருக்கிறானே வானத்துக்கு அல்லாஹ் இறக்கிட்டான். மொத்தமாக வானத்தில் இருந்து அல்லாஹ் தாலா இருக்கிறானே கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் தாலா உலகத்துக்கு இறக்கி கொடுத்தான். அதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களிடத்தில் இருந்து இன்னொரு ரிவாயத்தும் இருக்கிறது. பாதி ரமதானிலே குர்ஆன் உலகத்துடைய வானத்திலே இறக்கப்பட்டது, பைத்துல் இஸ்ஸத்திலே வைக்கப்பட்டது. பிறகு தேவைக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நிறைய குர்ஆனில் பார்த்தீங்கன்னா கேள்விகளுக்கு உண்டான பதில் இருக்குது. நிறைய கேள்விகள் கேட்டாங்க காஃபிர்கள். அப்போ அந்த மாதிரி கேள்விகளுக்கு குர்ஆனில் நிறைய பதில் இருக்கிறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது கொஸ்டினே இல்லாமல் ஆன்சர் வந்துச்சுன்னு சொன்னால் நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்காது. அதனால் அல்லாஹ் தாலா இருக்கிறானே கேள்வி கேட்கட்டும் அவங்க அப்படின்ட்டு அல்லாஹ் இருந்தான். அல்லாஹ் தாலா அவங்க கேள்வி கேட்டதுக்கு அப்புறமேல அல்லாஹ் அதுக்குண்டான பதிலை இறக்கணும். அது மாதிரி குர்ஆனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் குர்ஆனில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷங்கள் குர்ஆன் இறங்கி அதுக்கப்புறம்தான் குர்ஆன் முக்கம்மல் பரிபூர்ணமாக குர்ஆன் கம்ப்ளீட் ஆச்சு. குர்ஆனில் நிறைய ஆயத்துக்கள் காஃபிர்களுடைய பதிலிலே இருக்கிறது. காஃபிர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில், காஃபிர்கள் என்ன அப்ஜெக்ஷன் பண்ணாங்களோ அந்த அப்ஜெக்ஷன்களுக்கு அதுக்கு உண்டான பதில். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே குர்ஆனை அல்லாஹ் தாலா ஒரே நேரத்தில் அல்லாஹ் இறக்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் தாலா இறக்கணும். காஃபிர்கள் என்ன அப்ஜெக்ஷன் பண்ணாங்க ரசூலுல்லாஹ்ட்ட அப்படின்னா, ஏங்க எத்தனை வேதங்கள் இருக்குதோ எல்லாம் ஒரே நேரத்தில் இறங்குச்சு. தௌராத் ஒரே நேரம், இன்ஜீல் ஒரே நேரம், ஜபூர் ஒரே நேரம், சுஹுஃபுகள் ஒரே நேரம். அப்போ குர்ஆன் மட்டும் ஏன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது, ஏன் மொத்தமாலாம் இறங்காதா அப்படி சொல்லி கேட்டாங்க காஃபிர்கள். அப்போ அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா பதில் சொன்னான். அல்லாஹ் ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆனை இறக்கி கொடுக்குறான் அப்படின்னா, லினுஸப்பித பிஹி ஃபுஆதக், நாயகமே உங்களுடைய இதயத்தை உறுதிப்படுத்துவதற்காக. இந்த சைத்தான் பிடிச்ச பயலுவோ ஏதாவது பண்ணி ரசூலுல்லாவுடைய மனசையே உடைச்சு போடுவானுங்க. ரசூலுல்லாஹ் நொந்து போய் ரசூலுல்லாஹ் உட்காரும் போது குர்ஆனுடைய ஆயத்து இறங்கும், உடனே ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆயத்து இருக்குது. ரசூலுல்லாஹ் அப்படியே நொந்து போய் உட்காருவாங்க. இவங்க பண்ணுற அட்டூழியத்துலேயும் இவங்க பண்ணுற டார்ச்சர்லேயும் என்னடா அப்படி பண்ணுறானுவோ அப்படின்னு இருக்கும்போது குர்ஆனுடைய ஆயத்து உடனே ஒரு பூஸ்ட் அடித்த மாதிரி ரசூலுல்லாஹுக்கு அப்படியே உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. அல்லாஹ் தஆலா அதைத்தையும் சொல்கிறான், லினுஸப்பித பிஹி ஃபுஆதக வரத்தல்நாஹு தர்தீலா, நாயகமே உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன இன்னும் ஒரு காரணமும் இருக்குது. கேள்வியே இல்லாமல் பதில் கொண்டு வந்தால் நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்காது. அதனால் கேள்விகளுக்கு அப்புறமேல பதில். குர்ஆனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பதில். சில அட்வைஸுகள் குர்ஆனில் இருக்குது, முந்தைய காலத்து சம்பவங்கள் இருக்கிறது. கியாமத் நாள் வரையிலும் வேறு வேதம் கிடையாது. அதனால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு உலகத்தில் பிறக்கக்கூடிய கடைசி மனிதன் வரையிலும் அவனுக்கு தேவையான ஹிதாயத் அல்லாஹ் தாலா குர்ஆனில் வச்சுருக்கான். அவ்வளோதான். அதனால தான் அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆனை இறக்கி அல்லாஹ் முழுமைப்படுத்தி, யாருக்குமே ஷரியத்து முழுமைப்படுத்தப்படலை, ரசூலுல்லாஹுக்கு தான் ஷரியத்து முழுமைப்படுத்தப்பட்டது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நேமத்தி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அந்த ஆயத்து அதை தான் பேசுது. ரசூலுல்லாஹுக்கு முழுமையான ஷரியத் அல்லாஹ் தாலா கொடுத்தான். ஆக மொத்தத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதான் மாதத்தில் குர்ஆன் ஷரீஃபை இறக்கினான். அதுக்குண்டான விளக்கம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பிறகு அல்லாஹ் தாலா குர்ஆனை பற்றி குர்ஆனை புகழ்ந்து அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். குர்ஆன் என்ன? வாட் இஸ் த குர்ஆன்? ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான்.
குர்ஆன் என்ன அப்படின்னா மக்களுடைய உள்ளங்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கக்கூடியது, நேர்வழி காட்டக்கூடியது. குர்ஆனை விட சிறந்த ஹிதாயத் வேறு எதுலேயுமே கிடையாது. மக்களுடைய பேச்சிலெல்லாம் ஏதாவது அடித்து நவுத்துவானுங்க, ஏதாவது கப்ஸா அடித்து விட்டுருவானுங்க. ஆனால் குர்ஆனுடைய வார்த்தைகள் அப்படி கிடையாது. எழுத்து எழுத்தில் ஹிதாயத் அல்லாஹ் வச்சுருக்கான், வார்த்தை வார்த்தையில் அல்லாஹ் தஆலா ஹிதாயத் வைத்திருக்கிறான். குர்ஆனில் தெளிவான ஆதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சிந்திக்கக்கூடியவன், ஆராய்ச்சி செய்யக்கூடியவனுக்கு நேரான பாதை குர்ஆனில் இருக்குது. குர்ஆன் சேலஞ்சு, நீ ஆராய்ச்சி பண்ணு. நீ எந்த ரீதியில் நீ ஆராய்ச்சி பண்ணாலும் சரி, சயின்ஸுக்கு குர்ஆன் ஆராய்ச்சி இருக்கிறதே அவ்வளோ முக்கியம். குர்ஆன் இருக்குது, குர்ஆன் அப்படியே உண்மையாக தெரியும். இன்றைக்கி சயின்ஸ் எவ்வளவோ வளர்ந்துருச்சு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது குர்ஆனில். அது எல்லாம் சயின்ஸு அப்படியே ஊர்ஜிதமாகும், அப்படியே உண்மையாகும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அப்படியே எல்லாமே அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன் அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். அதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பையினாத்தின் மினல் ஹுதா, நேரான பாதையை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது குர்ஆன் ஷரீஃப். இன்றைக்கி கூட இந்த பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தும்போது யாசீன் ஷரீஃபில் ஒரு ஆயத்து நான் நடத்தினேன். அந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜ் மின் ஆயாத்திஹி, அந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா மின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைனி, அல்லாஹ் தஆலா எல்லா பொருளையும் அல்லாஹ் தஆலா ஜோடி ஜோடியாக அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான் அப்படின்னு குர்ஆனில் யாசீனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதில் தான் பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன், எல்லா பொருளையும் ஜோடி ஜோடிகள் இருக்கிறது, ஆண் என்றும் பெண் என்றும். அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, மனிதர்கள் ஜின்கள் இவங்களில் மட்டும் இல்லை, இவங்களை தாண்டி அல்லாஹ் தஆலா உலகத்தில் பிரபஞ்சத்தில் எல்லாத்துலேயுமே ஜோடி ஜோடிகளை தான், தாவரங்களிலே அல்லாஹ் ஜோடி ஜோடிகளை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். ஏன் இந்த கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுலேயும் அப்படி தான் ஆக்கி வச்சுருக்கிறான். ப்ளஸ்ஸு மைனஸு, பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி 2 அல்லாஹ் தஆலா வச்சுருக்கிறான் அதில். அப்போத்தான் கரண்ட்டும் வேலை செய்யும். இப்படி அல்லாஹ் தஆலா எல்லாம் குர்ஆனில் நீங்கள் எங்கே புரட்டினாலும் சயின்ஸு தெரியும், அவ்வளோ விஷயங்கள். நான் நிறையா இது சம்பந்தமாக விளக்க நான் சொல்லுவேன், நேரமாயிடும். அதனால் சுருக்கமாக என்னான்னு சொன்னால், குர்ஆன் என்பது மக்களுடைய உள்ளங்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கக்கூடியது. குர்ஆனிலே தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது. சிந்திக்கக்கூடியவன், ஆராய்ச்சி செய்யக்கூடியவனுக்கு அதில் நேரான பாதைகள் குர்ஆனில் இருக்குது. குர்ஆனை நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணுறதில்ல, சும்மா பாத்தியா ஓதுறதுக்கு குர்ஆனை பயன்படுத்திக்கிட்டோம், மௌத்துக்கு ஓதுறதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். நம்ம குர்ஆனை ஓத வேணாம் சொல்லலை, ஓதுங்க, நல்ல விஷயம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் குர்ஆன் அசல்ல எதுக்காக வந்தது? நம்ம சிந்திக்கிறதுக்காக வந்தது. அதை நம்ம பண்ணுறதே இல்லை. மௌத்துக்கும் ஹயாத்துக்கும் ஓதுறதுக்காக குர்ஆன் நம்ம இறங்குச்சு, குர்ஆன் படி வாழ்கிறதுக்காக வேண்டி இறங்கியது. அது மட்டுமா அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்கிறான், வல் ஃபுர்கான், இது சத்தியத்தையும் அசத்தியத்தையும், ஹக்கையும் பாத்திலையும், ஹராமையும் ஹலாலையும் இது பிரித்து அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹிதாயத்தையும் வழிகேட்டையும், ருஷ்தையும் தீயதையும் இது பிரித்து அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபை பற்றி சொல்லிக்கார். குர்ஆனை பற்றி அல்லாஹ் இவ்வளோ புகழ்கிறான். அல்லாஹ் தஆலா ஹுதல் லின்னாஸ் பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். சரி, சில சலஃபி உலமா பெருமக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரமதான்னு சொல்லி வெறும் ரமதான் அப்படின்னு சொல்லாதீங்க, மக்ரூ ஷஹ்ரு ரமதான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் சொல்கிறாங்க, வெறும் ரமதான்னு சொல்லாதீங்க, ஏன்னா ரமதான் அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய பெயர், ஷஹ்ரு ரமதான் என்பதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். ஹஜ்ரத் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹம்மது இப்னு கஅப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற உலமாக்கள்லாம் தான் சொல்கிறாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இவங்களுடைய கருத்துக்கு கொஞ்சம் மாற்றமாக அவங்க சொல்கிறாங்க. ரமதான் என்பதாக சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு மர்ஃபுவான ஹதீஸும் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் அந்த சனது அடிப்படையில்
அந்த அறிவிப்பாளர்களுடைய தொடரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இதற்கு பதில் சொல்லும் வண்ணமாக அவங்களுடைய கிதாபில் தனியாக ஒரு பாடமே கொண்டு வந்திருக்கிறாங்க, ஒரு தனி பாபு. அதில் நிறைய ஹதீஸுகள் அவங்க பேசியிருக்கிறாங்க. அதில் ஒரு ஹதீஸ் என்னன்னு சொன்னால், எந்த மனிதன் ரமதானுடைய மாதத்திலே ஈமானோடும் நல்ல நீயத்தோடும் நோன்பு வைப்பானோ அவனுடைய முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் போன்ற ஹதீஸுகள் இமாம் புகாரி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, இப்போ இதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே, வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபைத்தத்தும் மின் ஐயாமின் உஹர். ரமதான் மாதத்தில் ஒருத்தர் நோயாளி ஆகிட்டார், பயணத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் வேறு நாளில் கணக்கிட்டு நோன்பு வைக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதை பற்றி நான் ஏற்கனவே இதுக்கு முந்தின ஆயத்துகளில் நான் உங்களுக்கு விளக்கம் நான் சொன்னேன். இதுலேயும் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் விளக்கங்கள் நான் சொல்லுவேன். அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான